எங்களுடைய மக்களுடைய அவதானத்தை நாங்கள் ஈர்த்து வாக்காளர்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பெருவாரியாக வாக்களித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி கேட்க போகிறோம்னு சொன்னால், இலங்கை அரசியலில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்று சொன்ன மாதிரி நிறைய எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிறைய கட்சிகள் போட்டி போடுகின்றன, நிறைய சுயேட்சையான கட்சிகள் நிறைய போட்டி போடுகின்றன. இப்படி பெரிய ஒரு காம்படிஷன் ஒன்று இருக்குது. அந்த போட்டியில் பார்த்தோம்னு சொன்னால் சில திருப்பு முனையான விடயங்கள்லாம் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸில் சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய கட்சிகள்கிட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான கட்சிகள்கிட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். சில முக்கியமான கட்சிகள் குறிப்பிட்ட இடத்துல அந்த கட்சி நிச்சயமாக அதிகமான வாக்குகள் பெறும் என்று நம்பின இடத்துல எல்லாம் அந்த கட்சியில வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்குது. அப்ப இது என்ன மாதிரி கருதுகிறார்கள் என்று சொன்னா, என்பிபி கவர்மெண்ட் ஆனது, அதாவது அன்றகுமார திசுநாயக் அவருடைய இந்த அரசாங்கமானது எங்களுடைய நிலத்துக்கு சொந்தமான கட்சிகள் ஆட்சிக்கு வருவதனை விரும்பாமல் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக இப்படியான ஒரு விடயங்களை செய்திருப்பதாக ஒரு விஷயத்தை கதைக்கிறாங்க. ரைட். உண்மையாகவே இதுல அதான் நடந்திருக்குதா அல்லது இதுல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா என்பது தொடர்பு இந்த வீடியோல நாங்க கதைக்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட். எங்களுக்கு தெரியும், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகமான வாக்குகள் பெறலாம் என்று சொல்லப்பட்ட ஒரு சுயேட்சை குழு தற்பொழுது கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த கட்சியின் வேட்பு மனுக்கள் பெரும்பாலான இடங்கள்ல கிட்டத்தட்ட முற்றாக என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்குது. நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்குது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நாங்க கவனிக்க வேண்டியிருக்குது. அந்த கட்சியின் தலைவர் ஒரு இதற்கு முதல்ல ஒரு செய்தியில சொல்லியிருந்தார், தங்களுடைய வேட்பு மனுக்கள் பெரும்பாலும் நிராகரிக்கப்பட்டால் இன்னொரு அரசியல் தலைவரை பேரை சொல்லி அவற்ற கட்சிக்கு ஆதரவு வழங்க சொல்லியிருந்தார். அப்ப இது முதலே ப்ரிடிக்ட் பண்ணினதா, இது முதலே எதிர்பார்த்த ஒரு விடயமான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. அதாவது எங்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படும் என்று சொல்லி முன்னமே எதிர்பார்க்கப்பட்டதான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. ரைட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தா பார்த்தோம்னு சொன்னா, நிறைய சுயேட்சை குழுக்கள் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்குது. அது நிராகரிக்கப்படக்கூடிய காரணமாக எது சொல்லப்படுதுன்னு சொன்னா, அவர்களுடைய பிறப்பு சான்றிதழ்கள், அந்த இளைஞர்களுடைய பிறப்பு சான்றிதழ்கள்ல இருந்த உறுதிப்படுத்தப்படாமல் இருந்த சில விஷயங்கள், அப்படியெல்லாம் நிறைய சில அதாவது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னா, அந்த கிளிப் நான் இதில் ஆட் பண்றேன். என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, அதாவது பழமைக்கு மாறான வேணுமென்றே நிராகரிக்க வேண்டும், தங்களுடைய வேட்பு மனுக்களை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லியே திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறதாக கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக சுமந்திரன் அவர்களும் தன்னுடைய கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக இந்த சட்டத்தில் என்ன மாதிரியான விடயங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாக அவரும் ஒரு விஷயம் சொல்லுகிறார். அந்த கிளிப்பும் தான் இந்த வீடியோவில் ஆட் பண்றேன். தேர்தல் வேட்புமனு ஏற்றுக்கொள்வது தொடர்பாக பிறப்பு சான்றிதழ் மூலப்பிரதி தொடர்பான ஒரு முறைகேடு இடம்பெற்றிருப்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது சர்க்குலர் இஷ்யூ குழப்பம் ஏற்படுத்தி இருப்பதாக. இது தொடர்பாக என்ன சட்டத்திலே அந்த திருத்தத்தை நான் பார்த்தேன். 2023 ஆண்டு 30ஆம் இலக்க திருத்த சட்டத்திலே இளம் வேட்பாளர்கள் 25% இருக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு சபையிலேயும் அந்த 25% தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி மூலம் பிரசுரிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். பிறப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு திகதியை எப்படியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று விவரமாக சட்டத்திலே சொல்வதில்லை. அது சுற்று நிறுவனங்களின் மூலமாகவும் அறிவூட்டல்களின் மூலமாக தான் செய்யப்படுகிறது. ஆகையினாலே அந்த விடயம் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக உதவி மாவட்ட பதிவாளர் உறுதிப்படுத்திய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். அப்படியாக பிறப்பு சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் ஒரு சத்திய கடதாசி கொடுக்கப்பட வேண்டும் என்ற சுற்று நிருபம் எங்களுக்கு அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருந்தது.
ஆகவே அந்த சுற்று நிருபத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தோம். எங்களுடைய வேட்புமனுக்கள் மூலப்பிரதி வழங்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக மூலப்பிரதி என்று சொல்லவில்லை, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி. அந்த அத்தாட்சிப்படுத்துபவர் மாவட்ட மேலதிக மாவட்ட பதிவாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சட்ட நடவடிக்கைக்கு செல்வதாக தீர்மானித்திருக்கிறார்கள். அது தொடர்பான சட்ட விளக்கங்கள் அவர்கள் தரப்பில் நியாயம் இருக்கிறதா அல்லது நான் நீதிபதியிலே அவர்கள் எவரும் சட்டத்தின் தெளிவற்ற தன்மை இருக்கா இந்த விடயங்கள்லாம் தெளிவற்ற சொல்லல, அது சொல்லல. சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய வழக்கத்துக்கு மாறாக தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது தெளிவற்ற தன்மை இருக்கிறதா? அது குறித்து நான் இப்பொழுது சொல்ல முடியாது. ஏனென்றால் யாராவது நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்றம் தான் அதுக்கான வியாக்கியானத்தை கொடுக்க வேண்டும். யாராவது நீதிமன்றம் செல்றதுக்கு உங்களை அணுகினா சட்ட உதவி நான் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நான் வேறொரு கட்சிக்காக போய் நீதிமன்றத்திலே ஆஜராவது கடினமான விடயம். அதை நான் செய்ய மாட்டேன். இந்த விடயத்தில் அதை செய்ய முடியாது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தொடர்பு கொண்டதாக தெரிவித்திருந்தார் தற்போது. ஆமாம், அங்கே மண்டபத்தில் இந்த பலரும் இதை பற்றி பேசினார்கள். அனைவருக்கும் உதவி செய்வதற்காக அந்த சட்டத்தின் திருத்த சட்டத்தை நான் எடுத்து எல்லாருக்கும் காண்பித்தும் இருந்தேன். அது வேறு விடயம். தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகங்களினால் கட்சிகள் சரியாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆம், தருணத்துக்கு தருணம் மிக தெளிவான அறிவுரைகள் எங்களுக்கு கிடைத்த வண்ணமே இருந்தன. கட்சி செயலாளர்களுக்கு அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி கிரமமாக அனுப்பி கொண்டேதான் இருந்தது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா உண்மையாகவே இந்த என்பிபி கவர்மெண்ட் அப்படித்தான் நினைக்குதா? அதாவது எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய அரசியல் கட்சிகள், எங்களுடைய சுயேட்சை குழுக்கள் ஆட்சிக்கு பெறுவதனை விரும்பவில்லையா? என்பிபி இந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஓங்கி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறார்களான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா வாக்காளர்கள் மக்கள் தான் அதை தீர்மானிப்பார்கள். மக்கள்கிட்ட கையில தான் அது இருக்குது. ஆனா இதை இன்டிரெக்டா இன்னொரு மாதிரியும் செய்யலாம். அதாவது இப்ப மக்கள் தான் வாக்கு போடணும். மக்கள் யாருக்கு வாக்கு போடணும்? எங்களுடைய அரசியல் தலைவர்கள், எங்களுடைய சுயேட்சை குழுக்கள், எங்களுடைய கட்சிகளுக்கு வாக்கு போடுவார்னு சொல்லி வைப்போமே. அப்ப அந்த கட்சிகள், அந்த சுயேட்சை குழுக்கள், அந்த அரசியல் தலைவர்களை எல்லாம் நிராகரித்தா அடுத்ததாக இருக்க போறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மற்ற கட்சி தான். அப்ப அந்த கட்சிக்கு ஆட்டோமேட்டிக்கா வாக்குகள் போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதனால அப்படி ஒரு அரசியல் நகர்வும் நகர்த்தப்பட்டிருக்கலாம் சொல்லியும் ஒரு கருத்து இருக்கின்றன. அடுத்தபடியும் என்னன்னு சொன்னா ஒரு இது இப்ப பார்த்தோம்னு சொன்னா தேர்தல் திணைக்களத்தினால நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் போய்கொண்டிருக்கு. அதாவது தேர்தல் திணைக்களத்தினால இந்த பிறப்பு சான்றிதழ்ல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் போய்கொண்டிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இந்த விண்ணப்பங்கள் சரியாக ஃபில் பண்ணாம, விண்ணப்பங்கள் சைன் பண்ணாம அப்படி கொடுத்து நிராகரிக்கப்பட்ட விஷயங்களும் இருக்குது. உண்மையாகவே இந்த தேர்தலில் நிக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய படிச்சாக்கள் நிக்கிறாங்க, நிறைய சட்டத்தரணிகள் அப்படி நிறைய பேர் நிக்கிறாங்க. சட்டத்தரணிகள் இல்லாதவர்கள் கூட சட்டத்தரணிகளிடம் ஆலோசனை பெற்றுதான் இந்த தேர்தலில் நிற்பார்கள். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ற விஷயங்கள் எல்லாம் அவங்ககிட்ட நிச்சயமாக ஆலோசனை பெற்று தான் நிற்பார்கள். அப்படி இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுல, இந்த ஃபார்முகள் நிரப்பி கொடுக்கறதுல எல்லாம் நிறைய தவறுகள் நடந்திருக்குது. நாங்க எதிர்பார்க்காத பெரிய வாக்குகளை, பெரிய அளவிலான வாக்குகளை பெற்றுக்கொள்ளும்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்த அரசியல் கட்சியில கூட அந்த தவறு நடைபெற்றிருக்குது. இதெல்லாமே திட்டமிட்டு தான் நடத்தப்பட்டிருக்குதா அல்லது தற்செயலாக நடந்த விடயமா? திட்டமிட்டு தான் இவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது உண்மையிலேயே சட்டப்படி தான் இவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது தொடர்பான மேலதிகமான விஷயங்கள் இனிவரும் நாட்கள்ல நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த தேர்தலினை இடைநிறுத்த வேண்டும், இந்த தேர்தலினை இந்த விடயத்தினமே திரும்ப மீள பரிசீலனை செய்ய வேண்டும் சொல்லி நீதிமன்றத்துல வழக்கும் இப்போது தொடர்வதற்கு அந்த சில சுயேட்சை குழுக்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதை சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.